அப்புறம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பிஎஸ்டிஎம் குறித்து ரொம்ப அதிகப்படியாக விவாதிச்சிருக்காங்கப்பா. இதில் வந்து அந்த பிஎஸ்டிஎம் ஆக்ட் 2010 வந்துச்சு. அப்புறம் பிஎஸ்டிஎம் ரூல்ஸு அதுலேயே 2010 அதில் கொடுத்துருந்தாங்க. இதில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கு. ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பிஐ பொறுத்தவரை அந்த பிஎஸ்டிஎம் வந்து ரிசர்வேஷன் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் 20%. ஆனால் முழுக்க முழுக்க அது முன்னுரிமை தான். முன்னுரிமைக்கு ரிசர்வேஷனுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, 2 பேர் ஒரே நிலையிலேயே அவர்கள் ஒரே கம்யூனலாக இருப்பாங்க, ஒரே மார்க்ஸ் இருப்பாங்க, எல்லாமே ஒரே தகுதி அடிப்படையில் இருக்காங்க. ஒருத்தர் பிஎஸ்டிஎம் இருப்பார், இன்னொருத்தர் நான் பிஎஸ்டிஎம் இருப்பார். இப்போ இந்த ஒரு வேகன்சியை யார் கொடுக்குறதுனா அந்த முன்னுரிமையை அந்த பிஎஸ்டிஎம் காரருக்கு தான் கொடுக்க முடியும். எல்லாமே தகுதி நிலையில் எல்லாம் மார்க் குறைஞ்சவருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அது இட ஒதுக்கீடு ஆயிரும். மார்க் குறைஞ்சவரை கன்சிடர் பண்ணீங்கன்னா இட ஒதுக்கீடு ஆயிரும். இது எல்லாம் ஒரே தகுதி நிலையில் இருக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். அப்படின்னா அவர் பிஎஸ்டிஎம் இருந்தால் கொடுக்கலாம். அதுதான் அதில் சொல்லப்பட்ட விஷயம். அதில் தான் இதில் வந்து அந்த முக்கியமாக இந்த நித்யானந்தம் வெர்சஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி கேஸு, அது அந்த 2019 அந்த கேஸினுடைய டைரக்ஷன் அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துட்டு அதுலேயே வந்து அந்த பாராகிராஃப் 12 சொல்லியிருக்குமே அப்படின்ட்டு அதை வந்து அப்படியே வந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. த டெஃபனிஷன் ஆஃப் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் unambiguously refers to the first entry of an unemployed person into the public service through an open competitive process அப்படின்னு. வேலையே இல்லாதவனுக்கு தாங்க இது ஃபஸ்ட்டு. அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா என்னன்னா, வேலையே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ள வர்றவனுக்கு மட்டும்தான். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் இதுக்குள்ளே வர முடியாது அப்படின்றாப்புல. அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டு இல்லைன்னா வேறு ஏதேனும் வேலையிலிருந்து இதுக்கு வர்றாங்க, இந்த பிஎஸ்டிஎம் காமிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 84 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த பிஎஸ்டிஎம் கோட்டா அப்படின்றத விட்டு வெளியேறுவாங்க. மற்ற அதர் ஆஸ்பெக்டில் அவர்கள் தகுதியாக இருந்தாங்கன்னா இந்த செலக்டட் லிஸ்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. அதான் இதில் புரிஞ்சுக்கிடக்கூடியது. ஆனால் ஒரு 84 பேர் இதில் அடையாளம் காணப்படுறாங்க. பிஎஸ்டிஎம் அவங்க நீங்கள் ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்க, அந்த செகண்ட் டைம் அதை பயன்படுத்த முடியாது, அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து இதை டிஎன்யூஎஸ்ஆர்பி இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா முழுக்க முழுக்க அது ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை கொடுக்க முடியாது. அதனுடைய நோக்கமே கெட்டு போகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சட்டமே எதற்காக ஆக்கப்பட்டதோ அது தோற்கடிக்கப்பட்டு விடும் அப்படின்றார் உள்ள. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பாருங்கள்.